ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு டிஃபரெண்டான டேஸ்ட்டில் சீஸ் வச்சு ஒரு பிரெட் ஆம்லெட் பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அது செய்ய போகிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாய்ஸ் தான் செய்ய போகிறா. பார்த்திங்கன்னா ஒரு கால் தக்காளி, ஒரு தக்காளிக்குள்ள கால் தக்காளி, அப்புறம் ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் ஒரு சின்ன பல்லாரி எல்லாமே பொடிசாக கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா 3 முட்டை எடுத்துருக்குது. சீஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ஒரு பாக்கெட் தான் இருக்குது. இதை வச்சு நம்ம செஞ்சிடலாம். இன்னும் போய் வாங்கிட்டு வரணும், ரொம்ப லேட் ஆகும். அதனால் வந்து இப்போ இதிலே செஞ்சிடலாம். முட்டையை வந்து நல்லா நம்ம இதில் உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நல்லா 3 முட்டையை வந்து நல்லா உடச்சி ஊற்றியாச்சு. சரிங்களா? வெள்ளைக்கரு மஞ்சக்கரு எல்லாமே ஒன்றா சேர்த்து உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா கொஞ்சோல வத்தல் பொடி, சில்லி பவுடர்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து கொஞ்சமாக போட்டுக்கலாம். எந்த அளவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அளவு தான், ரொம்ப வேண்டாம். ஒரு பிஞ்சு அளவு. சரிங்களா? ஒரு பிஞ்சு அளவு சில்லி பவுடர் போட்டாச்சு. கொஞ்சம் ஒரு 2 பிஞ்சு போட்டுக்கோங்க. 2 பிஞ்சு அளவு சில்லி பவுடர். உங்கள் காரம் உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு போட்டுக்கோங்க. நாங்கள் கொஞ்சம் காரசாரமாக சேர்ப்போம், அதனால் வந்து 2 பிஞ்சு போட்டுக்கிறோம். அது கொஞ்சம். அப்புறம் பார்த்திங்கன்னா கறி மசால், கரம் மசால் எந்த பொடி இருந்தாலும் சரி. இப்போது இதுவும் வந்து நம்ம கொஞ்சம் அந்த ஒரு 2 பிஞ்சு அளவு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ இதுவும் போட்டாச்சு. அப்புறம் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் சால்ட்டு, தூள் உப்பு இருந்துச்சுன்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ அதுவும் போட்டாச்சு. பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணணும். சரிங்களா? நல்லா ஒன்றா அந்த நம்ம போட்ட ஸ்பைசஸ், தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், முட்டை எல்லாமே சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்மகிட்ட ஒரே ஒரு சீஸ் இருந்ததுனால அதை வந்து நாங்கள் 4ஆக கட் பண்ணிக்கிட்டோம். உங்கள்கிட்ட சீஸ் நிறைய இருந்ததுன்னா அப்படியே வச்சுருங்க. ஏன்னா இங்கேருந்து கடைக்கு போய் வாங்கிட்டு வர ரொம்ப லேட் ஆகும். எல்லாம் ரெடி பண்ணிட்டு அப்புறம் தான் பார்த்தோம் சீஸ் கம்மியாக இருக்குது. பரவாயில்ல, இதை வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு தோசை தவா வந்து அடுப்பில் வச்சாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சம் நல்லா நம்ம தோசைக்கு எப்படி எண்ணெய் ஊற்றி இது பண்ணுவோம், அது மாதிரி அந்த அளவு நல்லா கொஞ்சம் ஆயிலோ, இல்லை சப்போஸ் நீங்கள் நெய் இருந்தாலும் தடவை வச்சுக்கலாம், பட்டர் இருந்தாலும் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். எதுவோ உங்கள்கிட்ட இருக்கோ அதை நீங்கள் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து இன்றைக்கி ஆயில் தான் தடவுறோம். கொஞ்சம் நல்லா தோசை தவால ஆயில் தடவியாச்சு. காயட்டும். இப்போது அது மேலே கொஞ்சம் நம்ம வந்து ப்ரெட்டை வந்து கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? லேசாக வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து பட்டர் இருந்தால் போடுங்க. பட்டர் வந்து உங்களுக்கு இன்னும் வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். சரிங்களா? நாங்கள் வந்து சும்மா இன்றைக்கி ஆயில் தான் போடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4 ப்ரெட்டை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது கொஞ்சமாக ஆயில் தடவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், இந்த ஸ்பைசஸ்லாம் போட்டு அதெல்லாம் நல்லா ஊற்றிக்கலாம். நல்லா இப்படி ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் பெருசாக வந்துடும். ஓகே, இந்த மாதிரி வச்சுட்டு ரெண்டு ப்ரெட்டு, இப்போ 2 ப்ரெட்டு நம்ம இப்படி வச்சுக்கலாம். சரிங்களா? 2 ப்ரெட்டையுமே நம்ம இப்படி வச்சாச்சு. இப்போது இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மயோனிஸ் வந்து நான் வெஜ்ஜு மயோனிஸ் எங்கள் வீட்டில் இருந்தது, அது யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட என்ன மயோனிஸ் இருக்கோ அது நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. நல்லா வந்து அதை நல்லா மயோனிஸை வந்து நல்லா வந்து நம்ம இது பண்ணி விட்டாச்சு. சரிங்களா? அந்த ப்ரெட்டு மேலே வச்சு இது பண்ணி விட்டாச்சு. அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு இதெல்லாம் பண்ணுங்கள், ஏன்னா நல்லா கீழே வந்து இதாயிரும். இன்னொரு ப்ரெட்டில் வந்து பார்த்திங்கன்னா டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் விட்டு அதையுமே வந்து இந்த மாதிரி நல்லா பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சீஸ், நீங்கள் வந்து பெரிய சீஸாக இருந்தால் அப்படியே வச்சுக்கோங்க. எங்ககிட்ட வந்து சீஸ் பெருசு இல்லை, அதனால தான் வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி வச்சுருக்குறோம். இதிலேருந்து நம்ம ஒரு சீஸ் எடுத்து வச்சிடலாம். ஒரு சீஸ் எடுத்து மேலே வச்சாச்சு. சரிங்களா? வச்சுட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இதை மூடணும். 4 சைடுமே நம்ம மடித்து விட்டு அப்படியே அதை 2ஆக இந்த மாதிரி போட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 சைடும் கொஞ்சம் நல்லா திருப்பி போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா
சூப்பரான நல்ல சீஸோட நல்ல கரம் மசாலா, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், அப்புறம் வத்தப்பொடி, மயோனிஸ், டொமேட்டோ சாஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு சூப்பர் டேஸ்ட் கிடைக்கும் பாருங்கள். செம்மையாக இருக்கும். இது அப்படியே நம்ம கொஞ்சம் நல்லா இப்படி வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதை அப்படியே கட் பண்ணி நீட்டாக சாப்பிட்டுக்கிற வேண்டியதான். இப்போ அடுத்து நம்ம போட்டுக்கலாம். அடுத்து நம்ம 2 பிரெட் இருக்கு இல்லையா, அதையுமே நம்ம பண்ணிக்கலாம். இதே மெத்தடில் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம ஸ்லைஸாக போட்டுக்கலாம். எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி ஷேப்பில் நம்ம நீட்டாக கட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா அழகா நம்மளுக்கு எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்களா. அப்படியே சுட சுட பார்த்தாலே நம்மளுக்கு அப்படியே சாப்பிட்ணுன்னு தோணும். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சும்மா செம்மையாக இருக்கும். இப்போ நான் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பயங்கர சூடாக இருக்குது. இதெல்லாம் உண்மையிலேயே சொல்கிறேன், டேஸ்ட் வந்து அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குது. நம்ம வெறும் ஆம்லேட் சாப்பிட்றத விட இப்போ காலைல சமைக்க முடியல, டக்குன்னு ஏதாவது செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த மாதிரி ஒரு ப்ரெட்டு, நம்ம 2 ப்ரெட்டு போட்டு முட்டை ஊற்றணும்ல, அது ஒன்றே போதும். ஒன்று சாப்பிட்டா அழகாக ஒட்டி சாப்பிட்டா போதும், வயிறு கம்முன்னு இருக்கும். அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, பை.